அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மயீன். நல்லவற்றை செய்யுமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் தோழர்களுக்கு கட்டளையிட்டால் அத்தோழர்களால் இயன்ற செயல்களையே ஏவுவார்கள். இதனை அறிந்த நபி தோழர்கள், நபி அவர்களே, நிச்சயமாக அல்லாஹ் தங்களின் முன்பின் பாவங்களை மன்னித்து விட்டான், ஆனால் எங்கள் நிலையோ தங்கள் நிலையை போன்றதன்று என்றார்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முகத்தில் கோபத்தின் அறிகுறி தெரியும் அளவு கோபப்பட்டார்கள். பின்னர், நிச்சயமாக உங்கள் அனைவரையும் விட நான் அல்லாஹ்வை நன்கு அறிந்தவனும் அவனை அதிகம் அஞ்சுபவனும் ஆவேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள் என ஆயிஷா அலி அவர்கள் கூறினார்கள். எவரிடம் 3 தன்மைகள் அமைந்துவிட்டனவோ அவர் ஈமான் என்னும் இறை நம்பிக்கையின் சுவையை உணர்ந்தவராவார். அவை அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் ஒருவருக்கு மற்ற அனைத்தையும் விட அதிக நேசத்துருகிறாவது, ஒருவர் மற்றொருவரை அல்லாஹ்வுக்காகவே நேசிப்பது, குஃப்ரிலிருந்து அல்லாஹ் அவரை விடுத்த பின் நெருப்பில் வீசப்படுவதை வெறுப்பது போன்று இறை மறுப்புக்கு திரும்பிச் செல்வதை வெறுப்பது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என அனஸ் ரலி அவர்கள் கூறினார்கள். மறுமையில் விசாரணைகள் முடிந்த பின் சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திலும் நரகவாசிகள் நரகத்திலும் நுழைந்து விடுவார்கள். பின்னர் உள்ளத்தில் கடுகளவேனும் ஈமான் என்னும் இறை நம்பிக்கை இருப்பவரை நரகத்திலிருந்து வெளியேற்றி விடுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான். உடனே அவர்கள் கருத்தவர்களாக அதிலிருந்து வெளியேற்றப்பட்டு ஹயாத் என்ற ஆற்றில் போடப்படுவார்கள். இந்த ஹதீஸை அறிபவர்களில் ஒருவரான மாலிக் ஆற்றின் பெயர் ஹயா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்களோ என்று சந்தேகப்படுகிறார். அவ்வாறு அவர்கள் அந்த ஆற்றில் போடப்பட்டதும் பெரும் வெள்ளம் பாயும் ஓடைக்கரையில் விதைகள் முளைப்பது போன்று பொலிவடைவார்கள். அவை வளைந்து மஞ்சள் நிறமாக இருப்பதை நீர் பார்த்ததில்லையா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் என அபு சயீதுல் குத்ரி அலி அவர்கள் கூறினார்கள். இதில் குறிப்பு என்னவென்றால், இதே ஹதீஸை உஹைப் அறிவிக்கும் போது ஹயா அல்லது ஹயாத் என்னும் சந்தேகத்தோடு அறிவிக்காமல் ஹயாத் என்னும் 6 என்று உறுதியாக குறிப்பிடுகிறார். மேலும் கடுகளவேனும் ஈமான் என்னும் இறை நம்பிக்கை என்பதற்கு பதிலாக கடுகளவேனும் நன்மை என்ற வார்த்தையையும் குறிப்பிடுகிறார். நான் உறங்கிக் கொண்டிருக்கும் போது கனவில் மக்களில் சிலரை பார்த்தேன். அவர்களின் மீது பலவிதமான சட்டைகள் அணிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் என்னிடம் எடுத்துக்காட்டப்பட்டனர். அச்சட்டைகளில் சில அவர்களின் மார்பு வரை நீண்டும் இன்னும் சில அதற்கு குறைவாகவும் இருந்தன. உமர் இப்னு கத்தாப் தரையில் இழுபடும் அளவு நீண்ட சட்டை அணிந்தவர்களாக என்னிடம் எடுத்துக்காட்டப்பட்டார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய போது, நபி தோழர்கள், நபி அவர்களே, சட்டைக்கு என்ன விளக்கம் தருகிறீர்கள் என கேட்டதற்கு மார்க்கம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் தந்தார்கள் என அபு சயீதுல் குத்ரி அலி அவர்கள் கூறினார்கள்.